லலிதா ஜுவல்லரி ஓனரு பேட்டி எடுத்தாங்க. நடுவர் அவர்களே, அவருக்கு வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபாய் வருமானம் வருதான். அப்படி இருந்தாலும் முடி வளர மாட்டேங்குதையா? அப்படி பணம் ஒருபோதும் விட்டு கொடுப்பதே இல்லை, ஆனால் மனம் எப்போதுமே விட்டு கொடுத்தே பழகி இருக்கிறது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கேட்டது கல்யாணம் ஆயிடுச்சான்னு. ரெண்டு பிள்ளைகள் இருக்குங்கிறது எப்படி? இது அவுட் ஆஃப் சிலபஸ். நான் எங்கள் திருச்சி லாங்குவேஜில் சொல்லணும்னா ஞானாம்பிகை அக்காவை சொல்லலை, உருட்டுலேயே பெரிய உருட்டு இது. நான் என்னமோ நினச்சேன், ஆனால் சிராஜுதீன் உங்க ட்ரிப்ஸ் பத்தின ஓவர் திங்கிங்க்கு பாய் சொல்லிட்டு கேபிஜி ட்ரிப்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க. திங்க் ஹாலிடேஸ், திங்க் கேபிஜி ட்ரிப்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தம்பி முஸ்தாக் வாங்க. இனிமேல் மனதை என்ன பண்றது? வான்வழி வரும் வானொலி செய்திகளை தேன் என உட்வாங்கும் என் அருமையான பாசத்திற்குரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அழகான இந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு வாய்ப்பளித்து மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கின்ற ஜமால் முகமது கல்லூரியுடைய நிர்வாக குழுவிற்கும் முத்தான முதல்வர் மற்றும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் முதலில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் இங்கே மேடையில் அமர்க்கின்ற நடுவர் முதற்கொண்டு பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் மிக முக்கியமாக அமர்ந்தின்று செவி வழியாக கேட்கக்கூடிய என் அருமை சகோதரிகள் அத்தனை பேருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பண்டிகைகள் கொண்டாட தேவை பணமா மனமா என்கின்ற தலைப்பில் உரையாற்ற வாய்ப்பளித்த நடுவர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லி, முதல்ல என்னுடைய ஐயா, அவர் வளர்த்த மாணவன் நான், அவர் வகுப்பில் பாடம் பயின்றவன் நான். ரொம்ப முக்கியம், கல்யாணம் ஆகிட்டேன் ஐயா, என்ன பாவம், ஒரு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, போதுமா சொல்லிட்டேன். அடுத்தபடியாக பண்டிகைகளை கொண்டாட தேவை பணமா மனமா. ஒரு அருமையான விஜயகாந்த் பாட்டு வரும், அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. அங்கே ஒரு இடத்துல கூட பணம்னு சொல்லவே இல்லை, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. அப்போ என்ன அர்த்தம்? மனம் இருந்தால் தான் நம்ம மன்னவனாக முடியும். இல்லையா? நீங்கள் மனசு இருந்தால் தான் அங்கேருந்து வந்தீங்க. இன்னொன்று, என்னுடைய பேராசிரியர் நிறைய பேர் சொன்னார், அவருக்கு பொள்ளாச்சி தாண்டி தான் பொண்ணு கொடுத்தாங்க, நல்ல மனசு இருந்ததுனால தான், திருச்சியில் கிடைக்கல. சொல்றீங்க? என்னுடைய பேராசிரியர் சிராஜுதீன் ஐயாவுக்கு பொண்ணு கிடைக்க திருச்சி ஃபுல்லாக தேடினாங்க, எங்கேயும் கிடைக்கல. பொள்ளாச்சி தாண்டி பொண்ணு கொடுத்தாங்க. அதுக்கு எங்கள் ஐயாவுக்கு பொண்ணு கொடுத்ததுக்கு நன்றி. முதல்ல அக்காவுக்கும் நன்றி, ஏன்னா 5-7 ஆண்டுகளாக வாழ்க்கை நடத்துவதற்கு. அடுத்தபடியாக பணமை தாண்டிய மனங்கள் வெல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எளிய முறையில் கொண்டாட்டங்கள் தான் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதான் மிக முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவாங்க, எளிய முறையில் நடத்தக்கூடிய திருமணங்கள் தான் மிகவும் விருட்சமானது. அப்போ அந்த திருமணங்கள் தான் மிகவும் ஒரு நுட்பமாக மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அப்படி என்றால் திருமணம் என்பது 1000 பண்டிகைகளை கடந்தது. ஒரு திருமணம் என்பது 1000 பண்டிகைகளை கடந்தது. அந்த திருமணமே எளிய முறையில் நடத்தப்படுவது என்றால், நீங்கள் கொண்டாட்டம் என்பது வெறும் 5 நிமிடம் 10 நிமிடம் கடந்து செல்லக்கூடியது. அது மிக முக்கியமாக இருக்கணும். அக்கா சொன்னாங்க அழகா ஆசிரமத்தை பற்றி, நானும் மீண்டும் திருப்பி சொல்கிறேன் அந்த ஆசிரமத்தை பற்றி சொல்கிறப்ப. அதாவது இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டாட்டங்களை விட, இன்றைக்கி பன்னடுக்கு கொண்ட 100 மாடிகள் கொண்ட அப்பார்ட்மெண்ட்கள் கொண்டாட்டங்களை விட மிக கொண்டாட்டங்கள் என்ன தெரியுமா? ஆதரவற்ற முதியோர் இல்லங்களில் நடத்தப்படுகின்ற தீபாவளி திருநாள் கொண்டாட்டம் தான். சென்னையில் நாங்கள் கலந்து கொள்வோம். அவங்க மகிழ்ச்சி, அவங்க பணமெல்லாம் கேட்க மாட்டாங்க கொண்டாட்டத்தில். அந்த கொண்டாட்டத்தில் ஒன்றும் ராக்கெட் விட்டு வெடிக்கலாம் மாட்டோம். ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸும் சின்ன பூத்திரியும் அவங்கள்ட்ட கொடுத்து கொளுத்த சொல்லுவோம். அவங்களுடைய சிரிப்பு கோடிக்கணக்கான பணத்தை தாண்டக்கூடியது. அதுதான் உண்மையான வெற்றி. உடனே போனஸ் போடுறது அக்கா விஜயலட்சுமி, எங்கள் அக்கா அப்படியே ஜம்பு ஆறி போனஸ் போடணும், போனஸ் போட்டால் நாங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், போனஸ் போட மனசு வேணும். எங்கள் அக்கா சாத்தமைக்க சொல்லிட்டாங்க. இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், இந்த மேடைக்காக சொல்ல, எத்தனையோ கல்லூரிகள், நான் முன்னாள் மாணவன் என்ற அடிப்படையில் சொல்ல, நடுவர்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எண்ணற்ற கல்லூரிகளுக்கு சென்றிருப்பீங்க. இந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவன் மெய்சிலிருத்த என்னுடைய ஒரே ஒரு தருணம் தான்.
எத்தனையோ கல்லூரிகள் பணத்திற்காக நடத்தப்படுகின்றது. இந்த கல்லூரி மனத்திற்காக நடத்தப்படுகின்றது. உதாரணம் சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரே ஒரு உதாரணம். 2 ஆளுமைகள், மிகப்பெரிய ஆளுமைகள், சுதந்திர போட்ட ஆளுமைகள், ஜமால் முகமது சாஹிப், காஜா மேன்ராவுத்தர். அவங்க 75 ஆண்டுகளுக்கு முன்னால் விட்ட விதை இன்னைக்கு முன்னாள் மாணவர்கள் ஆண்டுக்கு 80 லட்சம் ரூபாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மனங்களின் அடிப்படையில் எண்ணற்ற மாணவ மாணவிகள் உதவித்தொகைகளை பெறுகிறார்கள். அதன் மூலமாகவும் இன்று பண்டிகைகளை கொண்டாட மனங்களே தேவைப்படுகின்றது. அடுத்தபடியாக எண்ணற்ற கோடீஸ்வரர்கள் இருக்காங்க ஐயா, எவ்வளவோ கோடீஸ்வரர் இருக்காங்க. ஆனால் அந்த கோடீஸ்வரனை தாண்டி நம்ம இன்றைக்கி ரத்தன் டாட்டாவை புகழ்ந்து கொண்டே இருக்கும். அவருடைய மரணத்தை அனைவருமே ரொம்ப ரொம்ப சோகப்பட்டாங்க. ஏன்னா இவர் இழந்துக்கூடாதுன்னு. காரணம் என்ன தெரியுமா? ரத்தன் டாட்டா கொண்டாட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர். காரணம் என்ன தெரியுமா? ரத்தன் டாட்டா ஒருபோதும் பணத்தின் மூலமாக ஊழியர்களை மதிக்கவில்லை. அவர் கொடுத்த மனம், பணத்தின் மூலமாக மனங்களை வென்றார் ரத்தன் டாட்டா. அதனால்தான் அவர் இன்னும் மதிக்கப்படுகிறார். அதனால்தான் அவருடைய இழப்பை யாராலும் தாங்க முடியலை. அடுத்தபடியாக சொன்னாங்க, இன்றைக்கி பணம் இருந்துட்டா எல்லாத்தையும் வாங்கிடலான்னு. ஒன்று தான், இன்றைக்கி மனம் என்ற மிகப்பெரிய அடிப்படையில் தான் கொண்டாட்டங்கள் என்று மெய்சிலிர்த்து நிற்கும். அடுத்தபடியாக இன்று ஆடம்பரத்தின் மிக முக்கியமாக இருக்கின்ற அத்துணை இருக்கும் மிக மிக தெளிவாக கொரோனா காலகட்டம். ஒரு 2020 கொரோனா காலகட்டம் வந்துச்சு. அந்த 2004 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம எல்லாரையும் உலகத்தையும் உலுக்கிட்டு என்னடா பண்ணுறது அடுத்த வேலையை அப்படின்னு. அப்போ கொண்டாட்டங்கள்லாம் இல்லவே இல்லை ஐயா. பட்டிமன்றமே நம்ம யூடியூப்ல நடத்திட்டு இருந்தோம். பட்டிமன்றமே ஜூம் மீட்டில் நடத்திட்டு இருந்தோம். என்னடா பண்ணுறது ஐயா, நிறையா ஜூம் மீட்டில் நடத்தினார். யாரையும் பார்க்க முடியாது, தொடாத தள்ளி போன்ட்டான். அப்போ அந்த கொண்டாட்டம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ளேயே நம்ம தீபாவளியை கொண்டாடணும், வீட்டுக்குள்ளேயே ரம்ஜானை கொண்டாடணும், வீட்டுக்குள்ளேயே கிறிஸ்மஸை கொண்டாடணும். அப்போ இருந்த மனம், அப்போ இருந்த கொண்டாட்டம் இன்றைக்கி கொரோனா தளர்ந்துட்டு இப்போ நடுரோட்டில் கொண்டாடுறோம். இல்லை, மகிழ்ச்சிகள் என்ன தெரியுமா? பண்டிகைகள் என்பது எளிய முறையில் கொண்டாடப்படுவதுதான். அடுத்த மனசை ஒன்றே தான் ஐயா, ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். என்னட்ட காசு இருக்குது, நான் கொண்டாட முடியும். என்னோடய எழுத்து வீட்டுக்காரன்ட்ட காசு இல்லை, அவனால் கொண்டாட முடியலை. காரணம், இந்த பணம் வேறுபாட்டை உருவாக்குகிறது. நான் 2 மோதிரம் போட்டிருக்கேன்னா ஏதோ என்னோட வசதிக்கு போட்டிருக்கேன். ஐயா வீட்டில் 20 மோதிரம் வச்சுருக்காரு. அவர் இங்கே 2 மோதிரத்தை பற்றி சொல்கிறாரு. என்ன, எங்கள் ஐயா வீட்டில் 20 மோதிரத்தை ஒழிச்சு வச்சுட்டு எங்கள் அக்காட்ட கொடுத்து வச்சுட்டு இங்கே மோதிரமே போடாமல் எளியவன் நாயகர் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஏதோ நம்ம வசதிக்கு 2 மோதிரம் போட்டிருக்கோம், அது வெள்ளி மோதிரம், தங்கம் போட விடான்ட்டாங்க. என்ன, அப்போ இந்த மோதிரத்தை ஐயாவுக்கு உறுத்துது. அப்போ கொண்டாட்டங்கள் என்பது இதுதான். ஒவ்வொரு முறையும் நம்ம பணத்தின் அடிப்படையில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுவதல்ல. நடுவர்கிட்ட போயிட்டு, நடுவரை நீங்கள் நிறைஞ்ச மனசுக்காரன்னு சொன்னால் சந்தோஷப்படுவார், நடுவரை நீங்கள் நிறைய பணசுக்காரன்னு சொன்னால் சந்தோஷப்பட மாட்டார். என்னையா இப்போ நடுவர் பேசி முடிச்சுட்டு நடுவருக்கு பேமெண்ட் தலாட்டிங்க கையை கொடுத்தா கூட நன்றி சொல்லிட்டு தான் போவார். அதுதான் எங்கள் நடுவர். கை தட்டுங்க எல்லாம். ஏன்னா அதுதான் மிக முக்கியம். அடுத்தபடியாக இன்னைக்கு ஒவ்வொருடைய முகத்திலையும் சிரிப்பு இல்லை. என்ன காரணம்? பணத்தின் மூலமாக வேறுபாடு இருக்குது. அந்த வேறுபாட்டை களையணும், அந்த வேறுபாட்டை தளர்த்தணும் அப்படின்னா மனங்களின் மூலமாக இருக்கின்ற சிரிப்பு தான் என்றும் வெல்லும். அடுத்து நம்ம பீஸாவை பற்றி சொன்னாங்க. காசு இருந்தால் தான் உள்ளே போக முடியும். எத்தனையோ பீஸா கடைக்காரங்க மனசு வச்சு அவ்வளோ பீஸாக்களை தானமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயாக்கு அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ தானம் தர்மங்கள் செய்வதற்கு கூட பணம் முக்கியம் அல்ல, நல்ல மனம்தான் முக்கியம். எப்படி போனஸ் போடுவதற்கு நிறுவனர்களுக்கு, கல்லூரி நிர்வாகத்திற்கு மனசு தேவையோ, அதே போல் உதவிகள் செய்வதற்கு, மிக முக்கியமாக கொடுப்பதற்கு மனசு வேணும். முதல்ல அவங்க முகத்தை பார்த்தா உருன்னு வச்சுக்கூடாது. சில பேர் உருன்னு இருப்பான், அவன்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க. தயவு செஞ்சு கொண்டாட்டங்களின் போது நல்ல மனசோடு கொண்டாடணும். அதுதான் மிக முக்கியமானது. அடுத்தபடியாக இதை சொல்லி நம்ம முடித்தா மிக தெளிவாக இருக்கும். வேறுபாடுகளை கலைந்து கொண்டாடக்கூடிய மிக சிறிய உதாரணம் தான். இன்றைக்கி எத்தனையோ பண்டிகைகள், எத்தனையோ கொண்டாட்டங்கள், எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தை நம்ம நோக்கி போய்கிட்டே இருப்போம். ஆனால் கொண்டாட்டங்களின் அடிப்படையில் நடத்துகின்ற பணத்தை தாண்டி மனங்கள் வெல்வதற்கு காரணம் இன்று ஆதரவற்ற இல்லங்களாக இருக்கலாம், இன்று வீடற்ற இல்லங்களாக இருக்கலாம். மிக முக்கியமாக வெள்ளத்தில் சரி தாய் தந்தைகளை இழந்த குழந்தைகளோடு கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள் என்றும் வெல்லும் என்று கூறி, பண்டிகைகளை கொண்டாட பணத்தை தாண்டி மனமே வெல்லும் என்று கூறி
கெடிகார முட்கள் என் கண்ணிமைகளில் குத்தியதால் வழிதாங்க முடியாமல் என் உரையை முடிக்கின்றேன். நடுவர் அவர்களே, எங்கள் அணைக்கு வெற்றி என்ற 3 எழுத்தை தந்தாலும் சரி, தோல்வி என்ற 3 எழுத்தை தந்தாலும் சரி, நன்றி என்ற 3 எழுத்துடன் நன்றி சொல்லி ஞானம் கருதினும் கைகூடும் அடி நானும் அவளும் ஒரு கட்சி காலம் ஒரு நாள் சொல்லட்டும் நாம் கடலை ஏற்ற தீக்குச்சி என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இல்லை, இப்போ இவர் என்ன சொல்ல வந்தார்? அவர் சொன்னதில் இந்த கட்சியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டார். எளிமையாக கொண்டாடினா போதுமையான்ட்டார். ரொம்ப பெரிய ஒரு சமூக சித்தாந்தம் அது கல்யாணத்தை கடன் வாங்கி 50 லட்சம் ரூபாய்க்கு எது கல்யாணம்? 5000 கோடி செலவழிக்கிறார் அம்பானி ஒரு கல்யாணத்துக்கு, அவர் மகன் கல்யாணத்துக்கு 5000 கோடி. நான் சிந்திச்சு பார்க்குறேன், ஒரு கல்யாணத்தில் 5000 கோடியை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக திருச்சியில் இருக்கிற ஒரு 100 ஏழை குழந்தைங்க படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த படிப்பு செலவை அந்த 5000 கோடியில் நான் செலவழிக்கிறேன்னு சொன்னால் என்ன? ஏன் அப்படி செய்யக்கூடாதா? அப்படி ஒரு மனசு வரக்கூடாதா? 5000 கோடி வெறும் வெட்டி செலவு. நல்ல பணக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு போய் 19 லட்சம் 20 லட்சத்தில் வாட்சு பரிசு. அவன் ஏற்கனவே பணக்காரன், எனக்கு கொடுக்கலாம்ல. நான் டைட்டான் வாட்சை கட்டிக்கிட்டே அலையுதேன். இது இந்த தலை தீபாவளிக்கு எங்கள் மாமனார் கொடுத்தது. அது வாங்கி கொடுத்த ஒரு வாரத்துலேருந்து அது ஓடுறதில்லை. நான் கூட கேட்டேன், மாமா போய் ஒரு டைட்டன் வாட்சை போய் ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஃபாரின் கம்பெனி வாட்ச் கொடுக்கலாம்ல மாமா அப்படின்னா, மாப்பிள்ள எல்லாம் உங்களை விட்டு ஓடிடும், இது ஒன்று தான் ஓடாதுன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் ஓடலை. அப்புறம் ஏன் இதை கட்டிக்கிட்டு இருக்கேன்னா, இதை ஏன் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? கட்டிக்கிட்டேன்ல. புரியுதா? இல்லைல்ல, மீற முடியாதுல்ல. ரொம்ப பிரமாதமா தம்பி, அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எளிமையாக கொண்டாடினா போதுமையா? எதுக்கு ஆடம்பரம்? எளிமையாக கொண்டாடுறதுக்கு எதுக்கு பணம்? பிரமாதமாக முஸ்தாக் சூப்பர், அருமையாக. குரு ஞானாம்பிகை டைம் வேறு ஆகிக்கிட்டு இருக்கு. அது வேறு இந்த டைம் ரெஸ்ட்ரெயின்டாக இருக்கையில் பேசுகிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அப்படியே விடணும். இப்போ வேறையெல்லாம் விட்டோம்னு வைங்க, பறந்துருவார் சிராஜுதீன். வாங்க. பணம் எஃப்டி எவ்வளோ கிடக்குமா உங்கள் பேரில்? ரொம்ப கம்மி தாங்க ஐயா. எவ்வளோ? 15 கோடியா? நான் ஒரு மாதம் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆளுங்க ஐயா. தமிழர் திருநாள் விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி மகிழ்கின்ற திருச்சியின் புகழ்மிக்க ஜமால் முகமது கல்லூரியை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, மிக சிறப்பாக மாணவர்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, மிகுந்த உற்சாகத்தோடு இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியையே கொண்டாடி கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இப்போ பேசிட்டு போன தம்பி ஒரு சின்ன பையன் மாதிரியே எனக்கு தெரியலைங்கய்யா. அவர் சின்ன பையன் உங்கள்கிட்ட யார் சொன்னா? எங்களுக்கு தம்பி தானங்கய்யா. அவரு தம்பினா அவர் கல்யாணம் ஆயிடுச்சுல, இருந்துட்டு போகட்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவர்னா ஒரு யங்ஸ்டர் அப்படி தான் நினைப்போம். ஆனால் அவர் பேசிட்டு போனோன்னே இன்னும் ஒரு பெரிய தத்துவ ஞானி மாதிரி, ஒரு மூதுரை சொன்ன முதியவர் மாதிரியே இருந்தது. மொத்தத்தில் கலவைங்கிறீங்க. அது உங்கள் வயால் சொன்னால் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. சரி, ரைட்டு, ஞானி. ஆமாம். திரும்ப 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 எளிய முறையில் எளிய முறையில் எளிய முறையில் எந்த காலத்தில் தம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? இதில் வேற நடுவில் நீங்கள் வேற கை தட்டினீங்க பாருங்க.
எங்கள் நடுவருக்கு வந்து நல்ல மனசுன்னு சொன்னால் சந்தோஷப்படுவாராம், அப்படியே பாராட்டினா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார், பணத்துக்காக மகிழ்ச்சி அடைய மாட்டார்னு சொன்னார். என் தம்பி 1ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லி எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்குவார்னு சொல்லி மாதம் மாதம் இதே வேலையை நாங்களும் பண்ண சொல்லிடுறோம். சந்தோஷமாக இருந்துருவீங்களா? கொஞ்சம் யதார்த்தம் வேணும்ல பேச்சில், உண்மையும் இருக்கணும் யதார்த்தமும் இருக்கணும். எளிய முறையில் வாழுங்க, எளிய முறையில் வாழுங்க. நாங்களே இப்போ தான் கோவிடெல்லாம் முடிஞ்சு நிம்மதியாக சுதந்திரமாக இருக்கோம். இப்போ வந்து கொரோனா காலத்தில் நடந்த கல்யாணத்தையும் அப்போ வீட்டுக்குள்ளேயே நம்ம கிடந்து கஷ்டப்பட்டு மண்டிட்டு கொண்டாடின அந்த கொண்டாட்டத்தையும் வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறார் பாருங்க. ஆதரவற்றோர் இல்லத்தை பற்றியெல்லாம் சொன்னார். ஆதரவற்றோர் இல்லத்தில் போய் நம்ம ஒரு எளிமையான முறையில் ஒரு விழாவை கொண்டாடினா மகிழ்ச்சி அப்படின்னார். அது உண்மைதான், அது ஒரு மாதிரி ஆத்மார்த்தமான நிறைவு இருக்கும் தான், ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த ஆதரவற்றோர் இல்லத்தையே தொடர்ந்து நடத்தணும்னு சொன்னால் பணம் தானங்க வேணும். மனசு எவ்வளவு இருந்தாலும் பணம் தானே தேவையாக இருக்குது உங்களுக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ குழந்தைகள், வயதானவர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள். இதில் நம்ம சகோதரி சாத்தம்மை பேசினாங்க, பணம் எப்போதும் விட்டு கொடுப்பதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த கல்லூரியில் வந்து சொல்லலாமாம்மா? இந்த கல்லூரியில் வந்து சொல்லலாமா? ஏன்னா எனக்கும் தெரியாது, இங்கே வந்த பிறகு தெரிஞ்சது தான். ஐயா அவங்க அழகாக சொன்னாங்க, இந்த சான்றோர் பெருமகனாரை பார்த்து, இவர் கொடுத்த 120 ஏக்கர் நிலத்திலே உருவான இடம் இது. அந்த 120 ஏக்கரையும் கொடுத்த அந்த மனுஷன் ஆசைப்பட்டு அவரோட பேரை வைக்கணும்னு சொன்னார். இதை விட விட்டு கொடுக்கறதுக்கு வேற என்னங்க சான்று வேணும் உங்களுக்கு? பணம் விட்டு கொடுக்காதா உங்களுக்கு? போனஸை பற்றி மாறி 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 ஏலம் விட்டாங்க எல்லாருமே. போனஸ் கொடுக்கறத பற்றி அதுக்கு மனசு மனசு மனசுன்னு. எதுக்காக போனஸ் கொடுக்குறாங்க? மாத சம்பளம் கொடுத்தோன்னா மாதத்தில் இருக்கிற வழக்கமான செலவுகளுக்கு போதும். ஆனால் ஒரு கொண்டாட்டம் வேணும், உற்சாகம் வேணும், மகிழ்ச்சி வேணும்னா போனஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அரசாங்கமே கொடுக்குது. 10 பேருக்கு சாப்பாடு போடுறது மகிழ்ச்சினாங்க. ஆனால் அந்த 10 பேருக்கு சாப்பாடு எப்படி வானத்திலிருந்து கிடைக்குமா? காசு இருந்தால் தானே இங்கே கிடைக்கும். சகோதரி பேசும்போது சொன்னாங்க, பொங்கல் விழாங்கிறது மனசு சார்ந்தது அப்படின்னாங்க. ஐயா தொடங்கும் போதே சொன்னார், நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நன்றி தெரிவிக்கிற விழா, சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறது, மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கிறது, வள்ளுவ பெருமகனாரை நினைச்சு பார்க்கறது அப்படின்னு சொன்னார். தினம் தான் நம்ம சூரியனை பார்க்குறோம், போகும்போது இப்படி கும்பிட்டுட்டு போனால் நன்றி தெரிவிக்கிறது தான். தினம் தான் நம்ம மாடுகள் வளர்க்குறோம், தினசரி அதுக்கு ஏதோ ஒன்று நம்ம அப்படி மனசார செஞ்சோன்னாலும் நன்றி தெரிவிக்கிறது தான். எதுக்கு ஒரு விழா எடுக்கிறோம் அப்படின்னா அதை கொண்டாடுறோம். வெறுமனே சூரியனை கொண்டாடுறதில்ல, அதுக்கு எத்தனை பொருள் படையல் வைக்கிறோம், மாடுகளுக்கு அலங்காரம் பண்ணுறோம், ஜல்லிக்கட்டு விழா எடுக்கிறோம். இதெல்லாம் இன்னைக்கு காலத்தில் வெறும் கையில் முழம் போட முடியுமா? எந்த காலகட்டத்தில் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? எங்கள் ஊர் பக்கமெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, இது ஈசன் படி அளக்கிற இதிகாச காலம் இல்லை, ரேஷன் படி அளக்கிற 2 எல்லாத்துக்குமே இங்கே காசுங்க. நம்ம எதுக்காக பண்டிகைனா ரொம்ப சந்தோஷப்படுறோம்? முதல்ல பண்டிகைனா லீவு கிடைக்கும், எல்லாரும் உற்சாகம், அப்பா லீவு, ஒரு வாரம் கிறிஸ்மஸ் லீவு, அடுத்து ஒரு வாரம் பொங்கல் லீவு, ஒரு பெரிய சந்தோஷம். ரொட்டீன் வாழ்க்கையிலேருந்து தினசரி காலையில் எழுந்திருக்க வேண்டியது, காலேஜுக்கு வர வேண்டியது, அசைன்மெண்ட் எழுதுனா நிற்க வேண்டியது, திட்டு வாங்க வேண்டியது, எக்ஸாம் எழுத வேண்டியது, இதே தானே போகுது எங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ணுறோம்? சமைக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வரோம், ரொட்டீன். இதில் இருந்து மாறி பெரிய சந்தோஷம் வரணும் அப்படின்னா பண்டிகைகள் தானேங்க மாற்றுது. பண்டிகை அப்படின்னு சொன்னாலே பண்டு ஈகை அப்படிம்பாங்க. பழைய காலத்துலேருந்தே கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்போ ரம்ஜான் வருதுன்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கு மட்டுமா பிரியாணி பண்ணுவீங்க? உங்கள் வீட்டுக்கு மட்டும் பண்ணால் 4 பேருக்கு பண்ணினா போதும். ஆனால் எங்களை மாதிரி இருக்கிற 40 பேர் நாங்கள் எங்கே போவோம்? உங்களை நம்பி தானே இருக்கிறோம். ரம்ஜான் அன்னைக்கு, அந்த அன்னைக்கு தான் நாங்கள் எல்லாத்தையும் தேடுவோம், யார் வீட்டிலடா இன்னைக்கு பிரியாணி பண்ணுவாங்க. நிஜம், அது உங்கள் ரம்ஜான் அன்னைக்கு போய் இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட்றதுங்கிறது எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கொண்டாட்டம். ஆனால் சும்மா வருமா? சும்மா வருமா? 1 கிலோ ஆடு இன்னைக்கு எத்தனை ஆயிரம் ரூபாய் தெரியுங்களா? கோயம்புத்தூர்லலாம் பார்த்தா பயங்கர விலைவாசி. ஒன்றும் இல்லைங்க, இப்போ பொங்கல் வருதில்ல, நம்ம நினச்சி பார்த்துருப்பாங்களா? மாட்டு சாணத்தை காசு கொடுத்து வாங்குவோன்னு நம்ம என்னைக்காவது நினச்சி பார்த்துருப்போமா? தெய்வீகமான வாழ்க்கை.
இல்லைங்கய்யா, வாசல்ல வந்து அந்த காலத்துலலாம் மார்கழி மாதம் இப்போ தினசரி பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதில் ஒரு பூசணி பூ வைப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு பாக்கெட்டில் விற்கிறாங்க கோயம்புத்தூரில் 50 ரூபாங்கய்யா மாட்டுச்சாணம். சாணி, மாட்டு சாணம். அது என்ன சாணம்னு நாகரி சாணி. அதான் ஒரு வாத்தியார் கேட்டாராம், பசு என்ன கொடுக்கும் அப்படின்னார். பால் கொடுக்கும்னு சொல்லுவான்னு அவன் சாணின்ட்டான். குட் அப்படின்ட்டார். வாசல் இங்கே கொங்கு பகுதியில் இந்த கரூர் தாண்டினாலே தெரியும், வாசல் எல்லாமே இந்த சாணம் இட்டு மெழுகியிருப்பாங்க. ஏதாவது நல்ல நாள்னா நான் போன வாரம் வந்து புத்தாண்டுக்காக நான் கேட்குறேங்கய்யா, வாசலில் சாணம் இட்டு மெழுகிறதுக்கு 500 ரூபாய். அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நேரத்துக்கு சின்ன வாசலுக்கு கூட 500 ரூபா. 50 ரூபா சாணியை மெழுகிறதுக்கு. ஆமாம், 500 ரூபா. 50 ரூபாய்க்கும் நம்ம வாங்கி தான் கொடுக்கணும். சரி, அந்த சாணியை நீங்களே மொழிகிட்டா என்ன? அது நம்மளே பண்ணலாங்கய்யா. நமக்கு நேரம் இல்லைன்னு வைங்க, நான் ஊர்லேருந்து வரேன், காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா முந்தின நாளே ஃபோன் பண்ணி சொல்லிடுறது. அப்போ 500 ரூபா கொடுக்கணும். அதுக்கு சரி. ஒரு காப்பு கட்டணும் பொங்கலுக்கு வாசல்லன்னா அது ரூபாய். எல்லாமே காசுங்க. இந்த சாணி வாங்க போகிறது நீங்களா உங்கள் வீட்டுக்காரரா? நான் தாங்கய்யா. அதுக்கு பெட்ரோல் போட்டுட்டு தானே போகணும், சும்மாவா போவோம்? நம்ம வீட்டில் என்ன பின்னாடி நம்ம புழக்கடையில் பசுமாடாக நிற்கிது இல்லை, அதுக்கு போய் பூ மார்க்கெட்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போய் வாங்கிட்டு வரணும். ஓ, சாணி வாங்க ஸ்கூட்டரில் போவீங்க? ஐயா, அதுதாங்க காலம் அப்படிதான் மாறி போச்சு. இது அதனால தான் வேதனையில் குமர்றதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ பணம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா சாணி வாங்கவே ஸ்கூட்டரில் போகிறதுல பணம் கண்டிப்பாக வேணும். ஐயா, அங்கே போய் மாவலை வாங்குவோம், காப்பு வாங்குவோம், எல்லாமே. காப்பு கட்டுறதுன்னா சும்மா கொடை பெருசெல்லாம் வைக்க முடியாதுல்ல, எல்லாமே காசு தான். இங்கே வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கணும், 4 பேர் மாறி இருக்கணும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க கிட்ட குழந்தைங்க கிட்ட வந்து ஒன்று தெரியுங்களா, அப்பாவுக்கு போனஸ் வந்துருச்சுன்னா முதல்ல பிளான் போடுறது பிள்ளைகளாக தான் இருக்கும். அப்பா அதுக்கு திட்டமிட்டிருக்க மாட்டார். பிள்ளை ஏற்கனவே யோசிச்சு வச்சுருக்கோம், இந்த தடவை வரக்கூடிய போனஸில் ஃபோன் வாங்கணும், பையனாக இருந்தால் ஒரு பைக் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருப்பான். ஐயா, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கொண்டாட்டம்ங்கிறது முன்னாடி எல்லாம் விருந்தினர்கள் சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து வீட்டில் இருந்து சமைச்சு இந்த வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. பக்கெட் பிரியாணின்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. எங்கள் ஊர்லலாம் இருக்குது, இங்கே இருக்குதான்னு தெரியல, இருக்குல்ல. ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வராங்கன்னு சொன்னால் பக்கெட் பிரியாணி. ஒரு பக்கெட் வாங்கினா இன்னொரு பக்கெட் இலவசம்னு பெரிய போர்டு வேற போடுறாங்க. பிரியாணி, பக்கெட் பிரியாணி. ஒரு ட்ரிப்பு போகிறாங்க, 4 நாள் லீவ் வந்துச்சுன்னா, இப்போல்லாம் பண்டிகை காலம்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஊருக்கு பயணப்படுறதுங்கிறது ஒரு செலவாகுது. பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக பியூட்டி பார்லருக்கு ஒரு செலவு பண்ணுறாங்க. உண்மையா இல்லையா? எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. முடிச்சிடுறேங்கய்யா. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதோட நம்ம பண்டிகைகள்லாம் முடிஞ்சிருந்ததுன்னா மனசு இருந்தால் போதும் அப்படின்னு ஒத்துக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாதுங்கய்யா. நீங்கள் கூட ஆயா சுட்ட தோசை எல்லாம் பேசுனீங்க, அதே நல்லா இருக்குன்னு. பீஸா இருக்குது, தோசை இருக்குன்னா ஆயா இல்லை இன்னைக்கு காலத்தில். ஆயாவை கொண்டு போய் எங்கேயோ முதியோர் இல்லத்தில் விட்டுட்ருக்குறோம். இன்னைக்கு காலம் அப்படி மாறி போச்சு. இன்றைக்கெல்லாம் பசங்களுக்கு உறவுகளோடு இருக்கிறத பற்றி ஆசை இல்லை. ஒரு பண்டிகை அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கடையிலேருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோமா, ஒரு சினிமாவுக்கு போனோமா, அது புதுசாக வந்திருக்குது. பசங்களாக இருந்தால் சாய் பல்லவி படமோ ராஷ்மிகா படமோ போனோமா, பொண்ணுங்களாக இருந்தால் விஜய் சேதுபதி படம் போனோமா, எல்லாருக்கும் முன்னாடி ஸ்டேட்டஸை போட்டோமா, அந்த நாளை முடித்தோமா அப்படின்னு மாறிட்டுருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழலில் இயல்பாக வாழ்வதற்கு நிச்சயமாக மனம் வேண்டும், அன்பான மனிதர்கள் வேண்டும். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் அபூர்வமாக வரக்கூடிய பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு மனதையும் கடந்து பணமே தேவையாக இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள். நிறைவாக மனமே என்கிற கட்சிக்காக கணேஷ் கண்ணன். மைக்கெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எதிர்கட்சியினுடைய திட்டமிட்ட சதியால் மைக் ஆஃப் ஆகிருக்கும். பணமா மனமா இருக்கிறதுலே ரொம்ப வேதனையான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம செமஸ்டர் எழுதும்போது முன்னாடி இருக்கிறவன் பேப்பர் கொடுக்கலன்னா மகா சங்கடமாக போயிடும். அதே மாதிரி இறுதியாக பட்டிமன்றம் பேச கூப்பிடுறாங்க பார்த்தீங்களா, அதை விட சங்கடம் வேற எந்த சங்கடமும் வராது. எல்லா பிஸ்கட்டும் சாப்பிட்ருவோம், எல்லா டீயும் குடிச்சிருவோம், வாட்டர் பாட்டிலை ஃபுல்லாக காலி பண்ணிடுவோம். அப்போ நம்ம பேச வரோம் பார்த்தீங்களா, அது நமக்கு கிடைத்த ஆக சிறந்த வாய்ப்பு.
இதே மாதிரி ஒரு மேடையில் தான் இந்த விஜயலட்சுமி மேடம் வந்து எனக்கு 1 கோடி சொத்து இருக்குன்னொன்னே அன்றைக்கி நைட்டே இன்கம் டேக்ஸ் ரைடு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். நான் பாக்கெட்டில் கையை விட்டு கிரெடிட் கார்டு தான் 4 வச்சுருக்கேன், என்கிட்ட டெபிட் கார்டு கூட கிடையாது, தயவு செஞ்சு கிளம்பிடுங்க என்ன. நான் ஏமா என்னையெல்லாம் பார்த்தா கோடீஸ்வரம் மாதிரியா இருக்குது. அடுத்தது மரியாதைக்குரிய அன்பு அங்கிள் சிராஜுதீன் அவர்கள். அங்கிளா? அவர் என்னவா, நான் இந்த 2 மோதிரம் போட்டிருக்கேனா, அதுவும் விஜயலட்சுமி வேற மேடம் வேற சொல்கிறாங்க, நான் வந்து மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட போய் ரகசியமாக கேட்டேனா. உங்களெல்லாம் நான் சொல்லலை, என் மனைவிக்கிட்டேயே நான் ரகசியம் சொல்கிறதில்ல, உங்ககிட்ட எப்படிமா நான் ரகசியம் சொல்லுவேன். அவங்க நான் 2 மோதிரம் போட்டிருக்கேனா. ஐயா எளிமையாக சொல்லிடுறேங்க. ஞானாம்பிகை அக்காவை வந்து நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அக்காட்ட சொன்னேன், அக்கா இது மாதிரி ஜமால் முகமது கல்லூரியில் ஒரு நிகழ்வு நடக்குது, விதைகள் பேச்சாளர்கள் குழு சார்பாக நாங்கள் நடத்துகிறோம், முதல்ல நான் இங்கே இன்னைக்கு தான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் எனக்காக வந்துடுவீங்களான்னு கேட்டதுக்கு பணத்தை மையப்படுத்தி பேசிய ஞானாம்பிகை அக்கா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? தம்பி நீ சொல்லிட்ட, ஒரு நல்ல கல்லூரியில் நடக்குது, நல்ல நடுவர் பெருந்தகை இருக்கிறாங்க, இந்த அன்னைக்கு எனக்கு கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி இருந்தாலும் உன்னுடைய வார்த்தைக்காக வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கே பணத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா எவ்வளவு பெரிய பொய் இது. நான் எங்கள் திருச்சி லாங்குவேஜில் சொல்லணும்னா ஞானாம்பிகை அக்காவை சொல்லலை, உருட்டுலேயே பெரிய உருட்டு இது. அடுத்தது ஐயா முஸ்தாக் எந்த கம்பெனி மாறினா உங்கள் பேராசிரியர் பெருந்தகைக்கு என்னையா வருத்தம்? அதானே, அந்த கம்பெனியில் எனக்கு அமைஞ்சா மாதிரி பாஸ் சரியில்லை, இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுறாதிய. முஸ்தாக் மாறியதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு வார்த்தை நடுவர்களே, வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், வாழ்வதற்கும் பொருள் வேண்டும்னு அவர் மாறினாரு. எப்படி மாறினாரு? சென்னையில் வேலை பார்த்தா அப்பா அம்மாவை பார்க்க முடியல, சமீபத்தில் நடந்த திருமணத்தினால மனைவியை பார்க்க முடியல, அதனால சென்னை போக முடியாம நம்ம ஊருக்கு பக்கத்திலேயே பணம் சம்பாதிச்சாலும் மன நிறைவோடு குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று கம்பெனியை மாத்தினார் அவர். இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அடுத்தது முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவர் அவர்களே இவங்கெல்லாம் அந்த பணம் பணம் பணம்னு பேசுனாங்க. நான் ஒரு ஃபினான்ஷியல் செக்டரில் வேலை பார்க்குறேன். நிறுவனத்தினுடைய பெயர் மேடை நாகரிகம் கருதி சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. ஃபினான்ஷியல் செக்டரில் வேலை பார்க்குறேன். இந்த பணம் படுத்துகிற பாடு என்ன தெரியுங்களா? வாங்கக்கூடாத கடனை வாங்கிறது. அதுவும் எங்கள் விஜயலட்சுமி மேடம் சொல்கிறாங்க, கார்த்திகைக்கு அகல் விளக்கு வாங்கினா 6 ரூபாய்க்கு வாங்கினா ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு. ஏம்மா எங்கள் வீட்டு கார்த்திகையில் நடந்த துயரத்தெல்லாம் நீங்கள் கேட்காதீங்கம்மா. கார்த்திகைக்கு 6 அகல் விளக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கியிருக்கீங்க. என் மனைவி 60,000 ரூபாய்க்கு கார்த்திகைக்கு பட்டுப்புடவை கேட்குறாளே, நான் எங்கே போய் நிற்கிறது தானே என்னுடைய தேவையாக இருக்குது. ஆக இவங்க சொன்னாங்க இல்லையா, எனக்கு வந்து இவ்வளோ பெரிய இருக்குது. வாழ்க்கையில் வாங்கக்கூடாத 2 விஷயம் என்ன தெரியுங்களா? கடன் தேவையில்லாமல் வாங்கக்கூடாதுங்க. கடனை வாங்கிவிட்டால் நீங்கள் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் இஸ்லாத்தில் சொல்லியிருக்குல்ல. ரமலான் நோன்பு எதற்காக வைக்கிறீர்கள்? பணத்திற்காகவா வைக்கிறீர்கள்? ஈகை திருநாள் என்று அன்பை பரிமாறுவதற்கு தானே வைக்கிறீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? வாங்கக்கூடாத கடன் வாங்கிடுறது. ஆங்கிலத்துறை தலைவராக இருந்த நடுவர் பெருந்தகையிட்டு 2 செய்தியை சொல்லிவிட்டு நான் என்னுடைய நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இஎம்ஐன்னு ஒன்று இருக்குல்ல நடுவர் அவர்களே, அந்த இஎம்ஐனா என்ன? இஎம்ஐனா இழிச்சவா மனுஷன் இன்ஸ்டால்மெண்ட். சபாஷ். அதை எஸ்டிமேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லுவாங்க. வங்கிகளில் போய் கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. நான் உடம்பு இழைக்கிறதுக்கு கடன் வாங்கி, கார் வாங்கினதுக்கு கடன் வாங்கி, வீடு வாங்கிறதுக்கு கடன் வாங்கி, வருஷம் பூரா கடனை கட்டிக்கிட்டே இருந்து வாழ்க்கையில் எந்திரிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இஎம்ஐன்னு பேருங்க. இஎம்ஐன்னா அதுதான் அர்த்தம், எந்திரிக்க முடியாமல் இருக்கிறது. கடன் வாங்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் கடன் படுத்தக்கூடிய பார்வை. 2 செய்திகளை சொல்லிவிட்டு நிறைவு செய்து விடுகிறேன். தீபாவளிக்கு ஞானாம்பிகை அக்கா பார்த்தீங்க அப்படின்னா மருதமலை முருகன் கோவில் போயிட்டு வந்திருக்கிறாங்க. சாத்தம்மை எங்கள் அணியில் பேசினாங்க இல்லையா, அவங்க எதேச்சியாக ஃபோன் பண்ணி, அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா, எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னோடனே, சாத்தம்மை நான் தீபாவளிக்கு வந்து மருதமலை கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அவங்க போயிட்டு அப்படியே வரும்போது மருதமலையிலேருந்து போய் ரங்கநாதர் கோயிலையும் அவங்க பார்த்துட்டு வந்துருக்கிறாங்க. பார்த்துட்டு வந்து நேராக சாத்தம்மை வீட்டுக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நான் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தம்மா, நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து பிரசாதத்தை கொடுத்துட்டு மனசார வாழ்த்திட்டு பணம்னு பேசினாங்கன்னா இது அடுக்குமான் தான் என்னுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, இப்படி சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்து விடுகிறேன். என் பையனுக்கு சமீபத்தில் பிறந்த நாள் நடந்ததுங்க. நான் 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா
கேக்கு வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் கொண்டாடி பணத்தால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழாவாக கொண்டாடினோம். அவன் ராத்திரி படுக்கும் பொழுது அவனுடைய கால் சட்டை பையினுள் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மடிச்சிருந்தது. அந்த பேப்பர் மடிஞ்சதை எடுத்து பார்த்தேன் பாருங்க, அதில் அழகாக ஒரு காகிதத்தால் செய்யப்பட்ட கேமரா ஒன்று. நம்ம பள்ளி நாட்கள்லாம் காகிதத்தில் மடித்து கேமரா செய்வோம் இல்லைங்களா, அந்த கேமரா செஞ்சு பத்திரமா பையில் வச்சுருந்தான். அதில் என்ன எழுதியிருந்தது தெரியுங்களா? எழுத்துப்பிழையோடு ஹாப்பி பர்த்டே டியர் சஞ்சன் அவனுடைய நண்பன் எழுதி கொடுத்த அந்த பொட்டலத்தை மடித்து நான் வாங்கி கொடுத்த 3000 ரூபாய் சட்டை பையில் பத்திரமாக வைத்துக்கொண்டு உறங்கி இருக்கிறான் என்று சொன்னால், என்னுடைய மகன் கொண்டாட்டத்திற்கு பணத்தை விட மனம்தான் உயர்ந்ததாக இருந்தது என்று ஒரு தகப்பனராக நான் நினைத்தேன் என்று சொன்னால், இன்றைய கொண்டாட்டத்தை இறை திருவருளால் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மனசு இருக்கிறவங்க யாரும் பணம் பக்கம் சாய மாட்டாங்க, நீங்களும் சாய மாட்டீங்கிற நல்ல நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு தீர்ப்புக்கு வரணும். நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ முறையெல்லாம் மாறிடுச்சு. நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன் 5 நிமிஷத்தில். நான் ஒரு புரட்சிகரமான தீர்ப்பு சொல்லுகிறேன். அந்தந்த மதத்துக்காரன் அந்தந்த மதத்து பண்டிகையை கொண்டாடுகிறான். இந்து தீபாவளி கொண்டாடுகிறான், இஸ்லாமியன் ரம்ஜான் கொண்டாடுகிறான், கிறிஸ்துவன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறான். எல்லா பண்டிகைக்கும் ஒரு தாத்பரியம் இருக்கிறது, எல்லா பண்டிகைக்கும் ஒரு தத்துவம் இருக்கிறது. ரம்ஜான் பண்டிகையின் தத்துவத்தை இந்து ஏன் தீபாவளி அன்றைக்கு கடைப்பிடிக்க கூடாது? இது என்னுடைய தீர்ப்பினுடைய ஒரு புதுமை. அது ரம்ஜான் பண்டிகையின் தத்துவம் என்ன? குடு. நீ என்ன தானியத்தில் நீ உணவு செய்து சாப்பிடுகிறாயோ அந்த தானியத்தில் 2.5 கிலோ அளவுக்கு நீ இல்லாதவனுக்கு கொடு. உனக்கு முதுமை வந்து விட்டதா, உனக்கு நோய் வந்து விட்டதா, உன்னால் நோன்பு இருக்க முடியவில்லையா, நோன்பு இருக்கிற ஏழைக்கு சாப்பாடு போடு. இதெல்லாம் மார்க்கம் சொல்லுகிறது. நீ நோன்பு இருக்க தொடங்கிவிட்டு பாதியில் நிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்து விட்டதா, 60 ஏழைகளுக்கு சாப்பாடு போடு. இதை மார்க்கம் சொல்லுகிறது. இது ஈகை திருநாளினுடைய தத்துவம், ரம்ஜான் பண்டிகையினுடைய தத்துவம். ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடுகிறவர்கள் இந்த தத்துவத்தை கடைப்பிடிக்காமல் கொண்டாடினால் அது கொண்டாட்டம் கிடையாது. இந்த தத்துவத்தை கடைப்பிடித்தால் தான் கொண்டாட்டம். இப்போ என்னுடைய தீர்ப்பு தீபாவளியை நான் கொண்டாடுகிற போது, என் பிள்ளைகளுக்கு புதிய ஆடை வாங்குகிற போது 10 ஏழை குழந்தைகளுக்கு நான் வாங்கினால் என்ன? அப்போ ரம்ஜான் பண்டிகையின் தத்துவத்தை தீபாவளி கொண்டாடுகிற இந்துவாகிய நான் கடைப்பிடிக்கிறேன். அதற்கு பணம் மட்டும் போதாது, பெரிய மனம் வேண்டும். வெறும் மனம் கூட சொல்லல, பெரிய மனம் வேண்டும். அந்த பெரிய மனம்தான் பண்டிகையை சிறப்பாக்குகிறது. நிறைவு பண்ணுகிறேன். ஆடம்பரமாக பண்டிகையை கொண்டாட வேண்டுமா? பணம் வேண்டும். ஆடம்பரமாக பண்டிகையை கொண்டாட வேண்டுமா? பணம் வேண்டும். ஆனந்தமாக கொண்டாட வேண்டுமா? மனம் வேண்டும். அருமை பெரியோர்களே, பணம் வேண்டுமானால் கருவியாக இருக்கலாம். நான் சொல்கிற மாதிரி ஒரு சாலையை போல, ஒரு நல்ல பேருந்தை போல பணம். ஆனால் அந்த பேருந்தை பாதுகாப்பாக ஓட்டி போகிற ஓட்டுநராக இருப்பது மனமே என்கிற காரணத்தினால் பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு பெரிதும் தேவைப்படுவது மனமே என்று தீர்ப்பு கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.